பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் ட்ராப் ஆனதுனால, சென்னையில இருக்கிற மக்களோட, நம்ம கன்னியாகுமரியில இருக்கிற மக்களுக்கு தான் சோகம் அதிகம். ஏன்னா, இன்னைக்கு Instagram, WhatsApp ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எதுல பார்த்தாலுமே இத பத்தி தான் பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்கன்னா, தமிழ்நாடோட வளர்ச்சி நின்னு போச்சு. தமிழ்நாடு வந்து ஸ்டோன் ஏஜுக்கு தள்ளப்படுது. அந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆனதுனால, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னுலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில வந்து 1, 2 ப்ராஜெக்ட்ட வந்து நம்ம எதிர்த்தோம் இல்லையா? அப்போ வந்து இந்த டெவலப்மெண்ட் அது எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியலையா? பரந்தூர்ல மக்கள் போராட காரணம் என்னன்னா, அங்க வந்து அது வந்து விவசாய நிலம், நீர்நிலைகள் நெறைய இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட விஷயத்தினால அந்த மக்கள் போராடுனாங்க. பரந்தூர்ல மக்கள் போராட மெயின் காரணம் என்னன்னா, அவங்க இருக்கிறது வந்து அது அது ஃபுல்லாவே விவசாய நிலம். அதுக்கப்புறம் அங்க நெறைய நீர்நிலைகள் இருக்குது. அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஒரு எண்ணத்தினால தான் அந்த மக்கள் வந்து போராடுனாங்க. அத பார்த்துட்டு நெறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, டெவலப்மெண்ட் எதிர்த்தா தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? அந்த கேள்வியும் கிட்டத்தட்ட சரியானது தான். சென்னை வந்து ஒரு பெரிய எக்கனாமிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டியா இருக்கும்போது, அங்க ஒரு புதிய ஏர்போர்ட் தேவைப்படுது. அதுக்கு நான் மறுக்கல. சரி, இப்ப நான் வந்து இவ்ளோ சோகமா இருக்கிற நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில இருக்கிற சில நண்பர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கொஞ்சம் வருஷம் முன்னாடி அந்த நம்ம இணையம் போர்ட் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் அந்த இணையம் போர்ட் ஒண்ணு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வரவிடாம நம்ம எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆ எந்த சைடுல பார்த்தாலுமே பீச் சைடு எந்த சைடுல பார்த்தாலுமே போராட்டம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம மீனவ நண்பர்கள், நம்ம கிராமப்புறம் மக்களுக்கு பாதிப்பு, மீனவ நண்பர்களுக்கு பாதிப்பு, சுற்றுச்சூழல் கெட்டு போகுது. வருங்காலம் என்ன ஆகும்? அந்த போர்ட் வந்தா இங்க இருக்கிற சாதா மீனவ மக்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு பல விஷயத்தினால நம்ம போராடி அந்த திட்டத்தையே மாற்றிட்டோம். அந்த திட்டம் கைவிடப்பட்டது கடைசில. ஸோ, அப்போ அந்த டெவலப்மெண்ட்ட எதிர்த்ததுனால நம்ம தமிழ்நாடோட வளர்ச்சி நின்னு போகலையா? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட வளர்ச்சி நின்னு போகலையா? ஸோ, நம்ம எதிர்த்தா அது வளர்ச்சி இல்ல. நம்மளோட சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு நம்ம பேசுறோம். நம்மளோட ஒரு விஷயத்துக்கு நல்லதுன்னு சொல்றோம். டெவலப்மெண்ட் வேண்டான்னு யாருமே சொல்லல. நம்முடைய வாழ்வாதாரத்தையும், சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராஜெக்ட்டா இருந்தாலுமே அது தேவை கிடையாதுன்னு தான் மக்கள் வந்து சொல்றாங்க. ஒரு ப்ராஜெக்ட்ட நம்ம எதிர்த்தா, அது டெவலப்மெண்ட் எதிர்த்து பேசுறது கிடையாது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது கிடையாது. ஆ மக்கள் வந்து மக்களுக்கு கேள்வி கேட்கிற அதிகாரம் இருக்கு. ஸோ என்ன கேட்கலாம்? இந்த ப்ராஜெக்ட்ட வேற இடத்துல மாத்த முடியுமா? இல்ல இதோட இம்பேக்ட்ட குறைக்க முடியுமா? இந்த இதுக்கு காம்பன்சேஷன் என்ன? இதோட சுற்றுச்சூழல் பாதிக்காம என்ன பண்ண முடியும்? இந்த மாரி கேள்விகள் கேட்கலாம். சென்னையில டெவலப்மெண்ட் வரணும்னு பேசுறோம். ஆனா நம்ம மாவட்டத்துக்கு வந்தாலும் நம்ம அத எதிர்க்கிறோம். ஸோ இப்ப நான் வந்து கன்னியாகுமரிய பத்தி பேச வரல. நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் அத வந்து நான் சுட்டிக்காட்டினேன். என்னோட கருத்து என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, டெவலப்மெண்ட் கண்டிப்பா அவசியம். சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் கண்டிப்பா அவசியம். அது பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாரி சென்னை வந்து ஒரு பெரிய சிட்டி. எக்கனாமிக்கலாவும் சரி, இண்டஸ்ட்ரியலும் சரி, ரொம்ப ஒரு பெரிய சிட்டி சென்னை. நான் என்ன சொல்றேன், சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட்டா இருக்கணும். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஜஸ்ட் ஏர்போர்ட் வந்து கண்டிப்பா அது ஒரு சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட். ஆனா அந்த டெவலப்மெண்ட்னால மத்தவங்களுக்கு நம்மளோட வருங்கால தலைமுறைகள் எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது. இப்ப அந்த இன்னும் நெறைய விஷயம் சொல்றாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட்னால நீர்நிலைகள் நெறைய